இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். செங்கல் சிமெண்டால ஒரு வீடு கட்டப்படுது. ஆனா கட்டின அந்த புது வீட்டை நல்ல ஒரு இல்லமாக்கிறதுக்கு வீட்டை சேர்ந்தவங்க தான் உதவி புரியணும். வீட்டு உறுப்பினர்கள் கூட சண்டை சச்சரவுகள் வர்றது எல்லாமே சகஜமான விஷயம். வீட்டுக்குள்ள சுகதுக்கங்கள் மாறி மாறி வர்றது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா உறவுகளுக்குள்ள ஏற்படுற இந்த சண்டை சச்சரவுகளை சரியான நேரத்துல சரி பண்ணலனா குடும்பத்தோட ஆணி வேறையே இது அசைச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். சந்தோஷமான இல்லத்தோட சுவர்கள்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் உங்கள் கிரீஷன். நாம பார்க்க போற இந்த எபிசோட கதை யூபியை சேர்ந்த ஒரு குடும்பத்தோடது. இங்க உறவுகளுக்கான அர்த்தமே மாறி போயிடுச்சுங்க. வந்துட்டாரு மகாராஜா. ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப ஹாயா சாப்பிடுவாரு. இது என்னோட வீடு. எனக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் நான் வருவேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ இங்க பாருமா, கொஞ்சம் அமைதியா இரு. ஆமாப்பா, நீங்க என்ன மட்டுமே சொல்லுங்க. சரி, நான் அமைதியாவே இருக்கேன். இந்த வீடு உங்களோடது, பையன் உங்களோட பையன். எனக்கு என்ன வந்தது? நான் இந்த வீட்டோட வேலைக்காரி தானே. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இங்க சேவை செய்யறதுக்கு தானே வந்திருக்கேன். யாரையும் எதுவும் சொல்லிடக்கூடாது. எதுவும் சொல்லாதீங்க. இது என்னோட அப்பாவோட வீடு, புரியுதா? இது உன் வீட்டுனா இந்த வீடோட பொறுப்பையை நீ தாண்டா ஏத்துக்கணும். இவ்வளவு பெரியவனா வளர்ந்து நிக்கிற, வேலை வெட்டிக்கெல்லாம் ஒண்ணும் போறதில்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சாப்பாடு எங்க இருந்துடா வருது? நான் என்னோட அப்பா சொத்தை தான் சாப்பிடறேன், உன்னோடது இல்ல. அப்புறம் நீ அப்பாவையே முழுங்கிடு. ஒரு அண்ணன் அண்ணிக்கிட்ட எப்படி பேசணும்ன்றது கூட உனக்கு சுத்தமா தெரியல. இதுக்கு நீ வெக்கப்படணும். இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆக எனக்கு 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஒரு சல்லி பைசா கூட உனக்கு நான் தரமாட்டேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடுறது கூட உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன வேலைக்கு போக சொன்னா நான் என்ன பண்றது? உன்னோட அண்ணனும் அண்ணியும் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. உன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டியை அடையணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடு என் தாத்தாவுக்கு சொந்தம், அதனால எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்த அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறாங்கன்றத இப்ப நீ என்ன பாக்குறேன். யோசிச்சிருக்க? என்ன பண்ண போற? பண்ணுவேன், ரொம்ப சீக்கிரமாவே பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் பணத்தை சம்பாதிப்பேன். அதெல்லாம் பார்த்து உங்க வாயடிச்சு போய் நிப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஜெய். உன் மூளையை எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு யோசி. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஜெய், தட்டை தூக்கி எறியறியா? இது சாப்பாட்டை அவமானப்படுத்துற மாதிரி. என்ன யார் அங்க சாப்பிட விடுறாங்க? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தானே நினைக்கிறீங்க? நீ வெளியே போகணும்னு யாரும் நினைக்கல. எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? நீ வீட்டுல சும்மா இருக்க, ஆனா உன் அண்ணன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அவன் பொண்டாட்டி நாள் முழுக்க வீட்டுல வேலை செய்யறான். அவளுக்கு அதிகாரம் இருக்கிறதுல தப்பு இல்லையே. இங்க பாரு, நான் ரிட்டையர்ட் ஆக இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன யார் பார்த்துப்பா சொல்லு? விஜயா உன்னோட பொண்டாட்டியம் தானே? நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற. ஏன்னா நீ இன்னும் செட்டில் ஆகல. கண்ணா, நீ ஏன் ஒரு வேலையை பார்க்க கூடாது? அவங்களோட வாயும் நீ அதிகாரமா அடக்கலாம் இல்லையா? அப்பா, நான் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கு ஒரு தடவையாவது வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? சரி, இந்தா இத சாப்பிடு. அப்பா, எனக்கு சாப்பாடு வேணாம். இல்ல, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அப்பா, இப்படி பட்னியாலாம் இருக்கக்கூடாது.
தயவு செஞ்சு கொஞ்சமாவது சாப்பிடு. ஓ அம்மா இருந்தான்னா உன்னை பட்னியா தூங்க வைப்பாளா சொல்லு. அப்பா அம்மாவோட பாசத்துல அம்மாவோட பாசம் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா அப்பாவோட பாசத்தோட ஆழம் தெரியவே தெரியாது. நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அம்மாவை விட அப்பா பாசம் கம்மியா வச்சிருக்காருன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ராம் பிரசாத் தான் பெரிய பையனை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுறாரோ அந்த அளவுக்கு தான் சின்ன பையன் ஜெய் வேலை இல்லாம இருக்கிறத நினைச்சு வருத்தமாப்படுறாரு. ஜெய்க்கு வேலைக்கு போக விருப்பமே இல்ல. ஆனா அப்பா பெரிய பையனை மாதிரியே சின்ன பையனை பொறுப்புள்ளவனா ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. பொறுப்புகளை பங்கிட்டு கொடுக்க ஆசைப்படுறாரு. ஆனா சின்ன பையன் கவனம் அப்பா மேல சுத்தமா இல்ல. மாறா அவர் ப்ராப்பர்ட்டி மேலதான் ஃபுல் கவனம் இருந்துச்சு. என்ன ஆச்சு? நாள் பூரா வேலை செஞ்சு செஞ்சு என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல வேலைக்காரியா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? சரி, ஒரு வேலைக்காரியை வச்சுக்க. யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? உங்க அப்பா தான், வேற யாரு? அவருக்கு தான் மருமக கையால தான் சமைச்சு கொடுக்கணும். பாருங்க, என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. நாம ஏன் ஜெய்க்கு கல்யாணம் பண்ணக்கூடாது? வீட்டுக்கு மருமகளும் வந்துருவா, அப்புறம் ஜெய்க்கும் தனக்குன்னு பொறுப்பு இருக்குன்றத உணர ஆரம்பிச்சிடுவான்ல. அப்புறம் உனக்கு கொஞ்சம் ரெஸ்டும் கிடைக்கும் இல்லையா? அப்புறம் நானும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணு. எதுக்கும் நீங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருங்க. அது மட்டும் இல்ல, வேலை வெட்டி இல்லாதவனுக்கு யார் பொண்ணு கட்டி கொடுப்பாங்க? நாம அப்பாக்கு நல்லது தானே செய்யறோம். வாவ், இந்த நெக்லஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. ஆனா உன்னை விட அதிகமா இல்ல. அப்புறம் ஜெய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஒன்றும் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கல. எனக்கு தினமும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அழகான கிஃப்டை கொண்டு வந்து தர. உனக்கு பணம் எங்கேருந்து கிடைக்குது? அட, நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதான் எனக்கு அப்பா இருக்கார்ல. நான் அவரோட செல்ல பையன். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால பணம் கொடுக்குறாரு. இங்க பாரு, சில சமயம் அண்ணி அண்ணா முன்னாடி வந்து திட்டுறாரு, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு ஏன் மேலதான் பாசம் அதிகம். ஆனா இது உன்னுடைய பிரம்ம. ஒருவேளை உங்க அப்பா உனக்கு பாசத்தை மட்டும் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் உன் அண்ணன் அண்ணி கையில கொடுத்துருவாரோன்னு தோணுது. நாள் முழுக்க எங்க போயிருந்த? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என் கூட சண்டை போலன்னா பொழுதே போகாதா என்ன? நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு என்ன திட்டுறதே உங்களுக்கும் அண்ணனுக்கும் வேலையா போச்சு. கத்துவன் தான், தினமும் நான் கத்துவேன். இந்த மாதிரி ஊரை சுத்துறத முதல்ல நிறுத்து. நானும் விஜயும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. கல்யாணம்? இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஆமா, கல்யாணம் நடக்கும். பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வருவா. பொண்டாட்டிய பார்த்ததும் ஏதாவது பொறுப்பு வரும். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போவ. நடந்ததெல்லாம் போதும். இனிமே நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்ய. இல்லைன்னா இந்த வீட்டுல ஓசியில சாப்பிடுறத முதல்ல நிறுத்து. அப்ப உங்களுக்கு தெரியும்ல, நான் பாயில தான் கல்யாணம் படிப்பேன்ட்டு. தகுதியே இல்லாத அந்த பொண்ணோட நினைப்பு இன்னும் உன் மனசு விட்டு போலையாடா? அந்த பொண்ணு என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். ஆல்ரெடி நாங்க உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சாச்சு. அப்படி பாயில கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்படி இல்லைன்னா நாங்க என்ன சொல்றோமோ அது மாதிரி நீ செய். சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இத சாப்பிடுங்க. என்னது? சோயாபீனா? இந்த சோயாபீன்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது.
நான் இதை இங்க இருந்து எடுத்துட்டு நான் போ. இப்பவே போய் உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணி கொண்டு வரேங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, விஷத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. என்னோட போன் எங்க? அது இங்கதான் எங்கேயும் இருந்தது. இருங்க, நான் 2 நிமிஷத்துல தேடி கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம். நேற்று ராத்திரி நான் போட்டிருந்த பேண்ட் எங்க? அதுல தான் என்னோட போன் வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கு. எங்க அது? அது அந்த பேண்ட்டை நான் துவைக்க போட்டுட்டேங்க. ரொம்ப அழுக்கா இருந்தது, அதனால தான். நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா? அதுல போன் இருக்கா இல்லையான்னு பார்க்கவே மாட்டியா? இப்படி ஒரு பைத்தியத்தை என் தலையில கட்டி வச்சிட்டாரு என் அப்பா. என் வாழ்க்கையில பிரச்சனை பண்றதுக்காகவே நீ என் வாழ்க்கையில வந்திருக்க. அப்புறம் உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னத்த கேட்க சொல்ற? இனியும் கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா? எல்லாமே ரொம்ப அவசரத்துல முடிஞ்சிருச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல பாயா. என்ஜாய் பண்றது என் கூட, ஆனா கல்யாணம் வேற ஒருத்தி கூடவா? நீ உண்மையிலே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ற ஜெய். நீ இங்க என்ன பண்ற? போ, உன் பொண்டாட்டி கிட்ட போ. கல்யாணமா? இந்த கல்யாணத்தினால என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. உனக்கு தெரியுமா, என் அண்ணனும் அண்ணியும் அது வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க. ஒரு நாட்டுப்புறத்தை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. இதெல்லாம் உன் அண்ணன் அண்ணியோட தந்திரம். நீ எதுவும் சம்பாதிக்கிறது இல்ல. உன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி மேல உனக்கோ இல்ல உன்னுடைய அந்த முட்டாள் மனைவிக்கும் உரிமை கிடையவே கிடையாது. அப்புறம் உன்னால அந்த உரிமையை எடுத்துக்க முடியாது ஜெய். நான் என்ன பண்றது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. உன் அப்பா கிட்ட வீடு இருக்கு, நிலம் இருக்கு, அப்புறம் அந்த ஆபீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல இருந்து உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல ஜெய். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன் அண்ணியோட பார்வையில உனக்கு மரியாதையும் கிடைக்கும், அப்புறம் உன்னுடைய அந்த முட்டாள் மனைவி கிட்ட இருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கும். என்ன மாதிரியான ஐடியா? உன் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, உன் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா கொலை. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? என் அப்பா என்ன எல்லாருக்கும் முன்னாடி திட்டலாம், ஆனா அவருக்கு என் மேல பாசம் அதிகம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஒரு வேலை பண்ணுவோமே ஜெய். அப்படி உன்னோட அப்பா உன் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னா, அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கு, ஏதாவது பிசினஸ் பண்ணு, பாப்போமே. உன்னோட அப்பா உனக்கு பணம் கொடுக்கறாரா இல்ல உன் அண்ணன் கிட்ட இழக்கிறாரான்னு? Cheers. பணத்தை வச்சு அப்பா அம்மா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எடை போட்டுறவே கூடாது. ஆனா ஜெய்யோட ஃபோக்கஸ் ஃபுல்லா வெக்கப்படும்படியா இது மேல மட்டும்தான் இருந்துச்சு. அவன் அப்பா தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. இதெல்லாம் எப்படி முடிவாக போகுதுன்னா, அவரு இவன் பிசினஸுக்கு தேவைப்படுற பணத்தை கொடுக்கறாரா இல்லையா அதை தெரியும் போதுதான். அட, என்னாச்சு? ஏன் பார்க்க டல்லா இருக்கீங்க? பிசினஸ்ல என்னடி பெரிய அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பா கிட்ட காசு கடனா கேட்டு பார்க்கலாமான்னு தோணுது. ரொம்ப சரியாதான் யோசிக்கிறீங்க. அப்பா கிட்ட தான் அவ்வளவு பணம் இருக்குல்ல, அப்பா அவர்கிட்ட கேக்குறதுல என்ன பிரச்சனை? அப்புறம் இப்பதான் அவர் கிராமத்துல இருக்கிற நிலத்தை வித்தாரு. அப்ப அவர்கிட்ட கண்டிப்பா பணம் இருக்கும். ஒருவேளை அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? முடியாதுன்னா எதுக்கு அப்படி சொல்ல போறாரு? அவர் 2 பசங்கள்ல நீங்க தான் உங்க சொந்த கால்ல நிக்கிறீங்க. அப்ப அவர் உங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? வேலை வெட்டி இல்லாத ஜெய்க்கா? அந்த வேலை வெட்டி இல்லாத ஜெய் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்து திங்கறதுக்குள்ள நீங்க அப்பா கிட்ட சீக்கிரமா போய் பேசுங்க, சரியா? Yes, that will be done. ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா,
ஓகே ஓகே, சந்தோஷம். அப்பா, சொல்லு, எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும். எதுக்கு? நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எத்தனையோ பிசினஸ் நீ ஆரம்பிச்சிருக்க. ஏதாவது நடந்துச்சா? எவ்வளோ பணத்தை நீ வீணாக்கி இருக்க தெரியுதா இல்லையா? இன்னும் எவ்வளோ பணத்தை தான் அழிக்கணும்னு நினைக்கிற? எனக்கு மட்டும் அரசாங்க உத்தியோகம் இல்லாம இருந்திருந்தா, பூர்வீக இந்த வீடு இல்லாம இருந்திருந்தா, நாம ரோட்ல தான் அப்பா இருந்திருப்போம். போதும், நான் கடைசியா கேக்குறேன். நான் இந்த வாட்டி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ப்பா. இன்னும் எத்தனை தடவை? அப்பா அப்பா, இதுதான் கடைசி வாட்டிப்பா. இந்த வாட்டி உங்க பணத்தை நான் வீணாக்க மாட்டேன். ஒரு வாட்டி என் மேல நம்பிக்கை வைங்கப்பா ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி மட்டும். நல்லா கேளு, உனக்கு நான் சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ உன் திறமையில செய். பணத்தை சம்பாதி, பிசினஸ் பண்ணு, என்ன பண்ணுமோ நீ பண்ணு. என்ன நம்புறத இதோட நீ நிறுத்திடு. எந்த மாதிரி ஆயிடக்கூடாது. உன் அப்பா உனக்கு பாசத்தை மட்டும் கொடுத்துட்டு அவரோட ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் உன் அண்ணா அண்ணி கையில் கொடுத்துட போறாரு. அதையும் தான் பார்ப்போமே. உன் அப்பா உனக்கு பணத்தை கொடுக்குறாரா இல்லை உன் அண்ணனுக்கு கொடுக்குறாரான்னு. அப்பா சொல்லுக்கண்ணா. அப்பா கொஞ்சம் காசு தேவைப்படுதுப்பா. பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா. எவ்வளோ பணம் வேணும்? 20 லட்சம்ப்பா. நான் கிராமத்துல இருந்த இடத்த வித்துட்டேன். பணம் என் சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கு. சரி விடு, உனக்கு நஷ்டம் வரவே கூடாது. அதை சமாளி, நான் செக்க கொடுக்குறேன். இந்தா. தேங்க்யூப்பா. இட்ஸ் ஆல் ரைட். சந்தோஷமா இரு. நீ ரொம்ப சரியா சொன்ன பாயா. எங்க அப்பா எனக்கு பணம் கொடுக்க மாட்டாரு. அப்புறம் என்னோட அப்பா, எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லா சொத்தையும் அண்ணன் மேலதான் எழுதி வைப்பாரு. என் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சதி செய்யறாங்க. அப்புறம் என் அண்ணன் தன்னைத்தானே பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. புத்திசாலின்ட்டு இப்போ புத்திசாலி என்னன்றத நான் அவனுக்கு காட்டுறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இனி புத்திசாலித்தனம் என்னன்றத நான் அவனுக்கு காட்டுறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். விஜய்க்கு 20 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் விமலா. ஆனா என்ன, மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜெய்க்கும் பணம் தேவைப்படுது. எத்தனையோ தடவை நான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கேன், எத்தனையோ தடவை பணம் கொடுத்துருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த பணத்தை அவன் அழிச்சிட்டான். எத்தனை தடவை தான் நான் அவனுக்கு உதவி செய்யறது? அவனை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் என்ன பண்ண போறான்னே தெரியல. நீ பிளான்லாம் கரெக்டா பண்ணிருக்கல? நீ கொஞ்சமும் டென்ஷன் ஆகாத. நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி மட்டும் செய், சரியா? டைமுக்கு வந்துட்டேம்மா. ஒரு கொலை செய்யணும். 5 லட்சம். நான் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். ஆனா இதுதான் அவனுக்கு நான் கடைசியா கொடுக்கறது. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இப்போ 1 லட்சம் ரூபாய் இருக்கு. மீதி 4 லட்சம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். யாரையா போடணும்? விடு. ஜெய் மருமகளே. சொல்லுங்கப்பா. ஜெய் இன்னும் வரலையா? இல்லைங்கப்பா, இன்னும் வரல. இப்போ வந்துருவாரு. ஏதாவது விஷயமாப்பா? ஒன்றும் இல்லை மருமகளே, அவனுக்கு கொடுக்க கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருந்தேன். இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இது எதுக்குங்கப்பா இவ்வளோ பணம்?
மறுபடி அந்த ஜே இருக்கான்ல, அவன் ஏதோ புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்காக தான் இது. இங்க பாருமா, நீ அவன்கிட்ட சொல்லாத. இந்த விஷயத்த நாளைக்கு காலையில் அவன்கிட்ட நானே சொல்றேன். சரியா? சரிங்கப்பா. ஆ. மனசுல இருக்க அழுத்தம் மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லவே ஆரம்பிக்குது. ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பா தானே போகும். நடந்த அப்புறமா வருத்தப்படுறதை தவிர ஒரு மனுஷனுக்கு வேற வழியே இல்லையே. இதே போலதான் ஜெய்யும் அவசரத்துல ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக போனான். ஆனா இறுதி என்னன்னா, ஜெய்யோட கோவத்துல இந்த முடிவுக்கு பலியாக போறது யாரு? நீத்து, ஆ, என்னங்க சொல்லுங்க. இன்னைக்கு லெமன் வாட்டர் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இப்பவே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேங்க. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். கிளம்பிட்டேன். இந்தாங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுங்களா? இல்ல, எனக்கு பசி இல்லை. பாயசம் குடிக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் பசி இல்லைன்னு சொன்னால, புரியலையா உனக்கு? நான் இப்போ வெளியே போனோம், கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன். கொலை கொலை, அப்பாவை யாரும் கொண்டுட்டாங்க. ஐயோ, அப்பாவை யாரும் கொண்டுட்டாங்க. கொலை கொலை. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க, கத்தியை ஃபாரன்சிக் அனுப்பிடுங்க. ஓகே சார். நேத்து ராத்திரி என்ன நடந்தது? தெரியாது இன்ஸ்பெக்டர் சார். எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நீத்து அப்பாவோட ரூமுக்கு வந்து பார்த்த போதுதான் இப்படி திடீர்னு. வீட்டில் ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவுமே நடக்கல. அப்போ வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது இருக்கணும். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஆள் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழையிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும். இந்த வீட்ல ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் நிம்மதி கிடைக்கும். கொஞ்சம் பேசாம இருக்கிறியா நீ? கண்டபடி ஓரிக்கிட்ட. இன்ஸ்பெக்டர் சார், எந்த சண்டையுமே அவருக்கு இல்ல சார். யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு தான் ஒண்ணும் தெரியல. சரி விடுங்க, உங்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் நாங்க எடுக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்களோடதா? எங்களை நீங்க சந்தேகப்படுறீங்களா?
இங்க பாருங்க, போலீஸோட வேலையே சந்தேகப்பட்டது தான். வேணும்னா நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க, வந்து விசாரணைக்கு உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. என்னோட அப்ளிகேஷனை எப்படியாவது அனுப்பி வைங்க மோகன் பாபு சார். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். இந்த உலகத்துல அவரை தவிர என் மேல அக்கறை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. இந்த வேலை மட்டும் கிடைக்கலன்னா நான் தெருவுக்கு வந்துடுவேன். உங்க வேலை முடிஞ்சிடும் தம்பி. நீங்க அப்பாவுக்கு உண்மையான வாரிசுங்கிறதுனால, உங்களுக்கு அவருடைய பையன்றதுனால அவருடைய கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். என்ன, இந்த அப்ளிகேஷனை மேலெடுத்து கொண்டு போறதுக்கு சில அதிகாரிங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை பாத்துக்கலாம். ஆமாங்க ஐயா, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். என்னை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க. சரி போங்க தம்பி, போய் சந்தோஷமா இருங்க போங்க. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? சரிங்க மோகன் ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அப்பாவை கொலை பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி கொலைகாரன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எதுக்காக இங்க நின்று பேசுறீங்க? அவனை கூட்டு வாங்க போங்க. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு தானே நாங்க இங்க வந்திருக்கோம். இங்கேயா? இங்கே யார் சார் இருக்காங்க? சொல்லுங்க யாரு? இவ தான் உங்க அப்பாவை கொலை பண்ணவன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஜெய், நீங்க கேக்குறீங்கல்ல, அப்பாவை நான் கொலை பண்ணல. நான் அப்படி பண்றவ கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவ இல்ல. நீங்க அப்படிலாம் பேச முடியாது இன்ஸ்பெக்டர். இவ தான் எங்க அப்பாவை கொலை பண்ணான்ற ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்கு? இங்க பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச கத்தியில இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அது சட்டம் தான் முடிவு பண்ணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாராவது கூட இருக்கலாம்ல? இங்க பாருங்க, ஃபாரன்சிக்ல இருந்து என்ன ரிப்போர்ட் வந்துச்சோ அதுல இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் எங்களுக்கு கிடைச்சது. நாங்க இவளை கூட்டிட்டு போய் ஆகணும். இவளை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். இல்ல இல்ல, நான் கொலை பண்ணல. ஜெய், நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் கொலை பண்ணல. இல்ல, நான் கொலை பண்ணல. அப்பாவை நான் கொலை பண்ணல. சொன்னா கேளுங்க. Cheers. இன்னைக்கு லெமன் வாட்டர் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இப்பவே உங்களுக்கு போட்டு கொடுக்கறேன். நான் என் ரூம்ல இருக்கேன். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் ஜெய். இனிமே உன்னோட நல்ல நாளும் ஆரம்பமாக போகுது. நீ என்னை மறந்துட மாட்ட இல்லையா? உன்னால எப்படி அப்படி நினைக்க முடியுது பாயர்? இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது எல்லாமே ஒன்னால தானே. என்னால உன்னை மறக்கவே முடியாது. எடு. இது பிடி. நான் வா, அதான் சொன்ன வேலையை முடிச்சிட்டல. இன்னும் மிச்சம் பணம் வரும். எப்போ வரும்? நான் மறண்டியா? சார், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. 2-3 நாள் எனக்கு வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்க பணத்தை நான் தந்துடுறேன், சரியா? 2-3 நாள்ல பணம் வந்து சேர்ல வச்சுக்கீங்க. உங்கள் சந்தோஷங்கள் துக்கமாக்கப்படும், சரியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போனை கட் பண்ணிட்டா? ஏன் டென்ஷன்? ரிலாக்ஸ்.
அட மோகனையா, நீங்களா? அதுவும் இவ்வளவு காலையில? சந்தோஷமான விஷயம் தானே, சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் தாங்கண்ணா. ட்ரீட் கொடுப்பா, எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பாவோட அரசாங்க உத்தியோகம் உனக்கு தான்டா கண்ணா. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அரசாங்க வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. அரசாங்க வேலை. இந்த வீட்ல இருந்து என்ன யாரு வெளியே அனுப்புறாங்கன்றத பாக்குறேன். மோகன் பாபு ஐயா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். நன்றி, போயிட்டு வாங்க. பயலுங்க, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ஜெய். எப்போ உன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? இங்க பாரு, முதல்ல இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அடங்கட்டும். நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் ஜெய், இப்ப அதான் உனக்கு வேலை கூட கிடைச்சிருச்சு. அப்புறம் எதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாயல், ஓகேவா? நீ நினைக்கிற அளவுக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா நீ யோசிச்சு பாரு. அண்ணனுக்கு இது சந்தேகம் வந்துருச்சுன்னா? ஜெய், என்னால இதுக்கு மேலேயும் காத்துட்டு இருக்க முடியாது, அவ்வளவுதான். பாயல், ஒரு என்ன தடவை விடு ஜெய். ஜெய் எங்க? இல்ல ஜெய் வீட்ல இல்ல. ஆமா, நீங்க யாரு? சார் எப்போ வருவாரு? எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சாரிட்டு கொஞ்சம் பேசணும். வந்தாருன்னா ஃபோன் பண்ண சொல்லுங்கண்ணா, இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிடும் மேடம். ப்ராப்ளமா? சரி, நீங்க யாரு? வந்தா சொல்லு, வர பேசாத. யாரு? தெரியல. யாரோ ஜெய் எங்கன்னு கேட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜெய்யோட பிஹேவியர் ரொம்பவே மாறி போயிருக்கு. இப்ப ஜெய்ய தேடிட்டு ஒரு ஆள் வந்தானே, அவன் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அவன் சொன்னா ஜெய்க்கு ப்ராப்ளம் ஆயிடும்னு. அப்ப என்ன விஷயமா இருக்கும் ஜெய்க்கு ப்ராப்ளம் ஆற அளவுக்கு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா இறப்புக்கு அப்புறமா ஜெய் கிட்ட எந்த வருத்தமும் தெரியவே இல்லை. அப்புறம் அவன் ஒய்ஃபு இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருக்கா. இவன் நம்ம அவளை போய் இன்னும் பார்க்காமே இருக்கான். உங்களுக்கு என்ன தோணுது? அப்பாவை கொலை பண்ணது நீ தான் நினைக்கிறீங்களா? அண்ணன் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். சொல்ற. நான் நீத்துவை டைவர்ஸ் பண்ண போறேன். டிவோர்ஸா? எதுக்கு? அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என் அப்பாவை கொலை பண்ணிருக்கா, அவ கூட நான் வாழணுமா? என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா 2வது கல்யாணமா? அப்பா இறந்து போய் இன்னும் காரியம் கூட பண்ணலடா நம்ம. அதுக்குள்ள நீ போய் மாப்பிள்ளை. அண்ணே, நான் உங்களோட யோசனை கேட்கலாம் இங்க வரல. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு எதுவும் சரியா படல. அந்த பாயல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. நாம ஏதாவது பண்ணி ஆகணும். ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். ஓகே. நல்லா பாரு, இதுதான் உன்னோட வீடு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ போறோம். உனக்கு சந்தோஷம் தானே? என்னால நம்பவே முடியல ஜாய். இவ்ளோ பெரிய வீட்டுல நான் ராணி போல வாழ போறேன். என்னுடைய எல்லா கனவும் நிறைவேறிடுச்சு ஜாய். பாயல் மேடம், இன்னொரு கனவு நிறைவேண்டியது பாக்கி இருக்கு.
என் அப்பாவை கொலை பண்ணவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போயிடுங்க. உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல. உன் அப்பாவை கொன்னது உன் பொண்டாட்டி நீத்து இல்ல, அதுக்கு காரணம் நீதான். என்ன நீங்க உளறிட்டு இருக்கீங்க? சாட்சியும் ஆதாரமும் இல்லாம யார் மேல வேணாலும் நீங்க பழி சுமத்துவீங்களா? சத்தம் போடாத. ஆதாரம் சாட்சியோட தான் நான் இங்க வந்திருக்கேன். அவனை கூட்டிட்டு வாங்க. என்னடா, நான் ஜெயோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். அதுல ஓன் நம்பர்ல இருந்து நிறைய கால் வந்திருக்கு. ஜெய் 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 என்னோட ஃப்ரெண்ட். அப்படியா? எந்த ராத்திரி அவங்க அப்பா கொலை செய்யப்பட்டாரோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி உனக்கு ஜெய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா? அப்புறம் இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விரோதம் ஆயிடுச்சா? இங்க பாரு, ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிடு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனேன்னு வச்சுக்க, நாங்க கேட்கிற விதம் எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும். சொல்றோம். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம். ஜெய், நானே சொல்லிடுறேன். ஜெயோட அப்பாவை கொண்டது நான் தான். அவரை முடிச்சு விட்டாச்சுன்னா எனக்கு 5 லட்சம் ரூபா தரானா? ஆனா 1 லேக் தான் சார் கொடுத்துருக்கான். மீதி பணத்தை அவன் கொடுக்கவே இல்லை சார். அதனால பாயல் அப்புறம் ஜெய், நீங்க 2 பேரும் சேர்ந்து உன் அப்பாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல உண்மையை உன் வாயால சொல்ல போறியா இல்லையா? அப்பாவை கொண்டது நீயா? அட பாவி, நீயாடா? ஏண்டா இந்த மாதிரி நீ பண்ண? நீ பணம் கேட்ட அவர் உனக்கு எடுத்து கொடுத்தாரு. ஆனா நான் கேட்டதுக்கு அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை நான் எவ்வளவு நாள் தான் தாங்கிறது? எவ்வளவு நாளைக்கு? அதனாலதான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தேன். லெமன் வாட்டர் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. என் அப்பாவோட சேர்ந்து இவகிட்ட இருந்தா நான் விடுதலை பெறலான்னு நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான். அதனால மட்டும்தான் நான் பிளான் பண்ணேன். ப்ராப்பர்ட்டி, பணம் எல்லாமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா உன் அப்பாவை கொலை பண்ணதுல உனக்கு என்னதான் கிடைச்சது? இந்த ப்ராப்பர்ட்டியும் பணமா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், என் அப்பாவோட அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைச்சது. தினம் தினம் இவங்க பேசுறதை கேட்டு நான் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வேலை வட்டி இல்லாதவன் தருதல என்னை கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓசில திங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால்தான் சார் எனக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஒரு சின்ன அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணுன்றதுக்காக நீங்க உங்க அப்பாவையே இப்படி கொலை பண்ணிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய மோசமான மனுஷன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னு? ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. நீங்க உங்க பிசினஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக அன்னைக்கு சாயந்தரம் அவர் 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க வேணானாரு. ஏன்னா மறுநாள் காலையில அந்த பணத்தை அவரே அவர் கையில உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாரு. கடைசியாக ஒரு முறை அவர் உங்களை நம்பினாரு. அவருக்கு தேவையெல்லாம் உங்களுடைய சந்தோஷம் மட்டுமே. ஆனா உங்களால பொழுது விடிகிற வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க முடியல. ஆனா வேதனைப்படுற விஷயம் என்னன்னா, அதாவது இது நாள் வரைக்கும் உங்க அப்பாவை உங்களால சரியா புரிஞ்சுக்கவே முடியல. பாயல் மேடம், ரொம்ப நல்லா மூளையை யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரோட சதியம் வெளியே தெரிஞ்சிருச்சு. பாயல் உன்னை, அப்புறம் ஜே உன்னை. உன் அப்பாவை கொலை செஞ்ச குற்றத்துக்காக 2 பேரையும் கைது பண்றேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவங்கள புரிஞ்சுக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உறவுகளோட முக்கியத்துவத்தை மட்டும் இந்த கேஸ் இன்னைக்கு நமக்கு மாத்தி காட்டல. அப்பா புள்ள உறவுக்கு நடுவில் இருக்க சம்பந்தத்தையும் இந்த கேஸ் மாத்திடுச்சு. ஒரு அப்பா தான் புள்ள சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரியான ஆசை தானே? ஆனா இங்க அப்பாவோட பிணத்தின் மேல தான் எதிர்காலத்தை கொண்டாட நினைக்கிறான் பையன். ஒரே ஒரு தடவை ஜெய் தன்னுடைய அப்பாவுடைய மனசை புரிஞ்சுக்க நினைச்சிருந்தா அவரை கொண்டு அவருடைய வேலையை இன்னைக்கு இப்ப வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்பாவோட மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அப்பாவை அவன் பார்த்திருக்கலாம். அப்பாவோட அக்கறை அப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்க வந்திருக்கோம். ரொம்ப கொடுமையா ஜெய் அவங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொண்டு இருக்கவே மாட்டான்.
அப்பா அம்மா பிள்ளைங்க மேல இருக்கிற அக்கறையினால தான் திட்டிக்கிட்டேவும் இருக்காங்க. நம்ம நல்லதுக்காகன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றது தான் அவங்களுடைய சுயநலமா இருக்கும். அப்பா அம்மாவோட இந்த சுயநலத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ நான் உங்க கிரீஷ் ஜெயின் இந்த எபிசோட்ல இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு உண்மை சம்பவத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பி சேஃப்.